இது போக இதை அதாவது அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து பிற மரபணி மருத்துவங்களை விட எல்லா விதமான அதாவது கொரோனா தடுப்பூசியை சரிப்படுத்துகிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக அந்த அளவுக்கு வந்து சிகிச்சை முறை ஒழுங்காகவும் அதனுடைய சிகிச்சை முறை வந்து இந்த மாதிரியான கடுமையான ரசாயனங்களை கூட முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சொந்த அனுபவமே நான் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க ஒரு பாப்பா முன்னாடி அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் ரெப் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆரோக்கியமாக ஸ்லிமாக நல்லா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பீரியட்ஸ் வந்து எல்லாமே சரியான முறையாக இருந்தது. திருமணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் ரெப் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது சளி காய்ச்சல் இருமல் எது இருந்தாலும் இந்த மெடிசின்ஸ் கொடுக்குறதும் தடுப்பூசியும் போட்டவங்க. அவங்க ஹஸ்பண்டை தடுப்பூசி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணையும் வந்து ரெப் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை, ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்டாங்கன்றதுனால அவங்க வந்து தடுப்பூசி செலுத்திக்கிட்டாங்க. ஸோ அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சு, நம்ம ஸ்லிம்மாக நல்லா ஆரோக்கியமாக இருந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டோட்டலாக அக்குபஞ்சர் விட்டு விலகி ஹஸ்பண்ட் பேச்சு கேட்டு மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பித்த உடனே உடம்புல சில உபாதைகள் வந்து உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுடுச்சு. அப்புறமா குழந்தை கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் மருத்துவர்களை போய் அணுகியிருக்காங்க, அவங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த பாப்பாவுக்கு வந்து குழந்தை நிற்கலை. அதுக்கப்புறம் நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த சில மாதங்கள்லேயே அந்த 2 பேருமே கன்சீவ் ஆனாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னா 2 பேருமே தடுப்பூசி செலுத்தியவர்கள். அது போக 2 பேருமே அவர் வந்து மெடிக்கல் ரெப் அப்படிங்கிறதுனால மருந்துடைய புழக்கம் அப்படிங்கிறது அவருக்கு சாதாரணம் ஒரு லைஃப்பில். மேரேஜுக்கு அப்புறம் அந்த பாப்பாக்கும் மெடிசின்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ரசாயன நச்சுக்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டதுக்கப்புறமா அந்த ரசாயன நச்சுக்களை அழித்து அவங்களுக்கு திரும்பவும் அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளை பலமாக்கக்கூடிய ஒரே மருத்துவமாக அக்குபஞ்சர் இருந்திருக்குன்றதுக்கு இந்த ஒரு சாட்சியே போகும். இன்றைக்கி அந்த குழந்தை பிறந்து 1 வயசு ஆக போகுது, 8-9 மாதம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோடைய முக்கியமான ஒரு விஷயம். இதில் இங்கே கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான். இன்னும் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை பற்றி இன்னும் நிறைய ஆவணங்களை வந்து குறிப்பிடலாம். பேராசிரியர் டாக்டர் ஜின்கேயு அவர் எழுதின ஒரு ஊசி ஒரு சிகிச்சை அப்படிங்கிற நூல், அதுக்கப்புறம் டாக்டர் வெய்ச்சியும் அவர் எழுதிய ஒற்றை புள்ளி சிகிச்சை அப்படிங்கிற நூலும், டாக்டர் லியூஜோ அப்புறம் ஜென் ஹுவா எழுதிய ஒரு புள்ளி அப்படிங்கிற நூல், இது எல்லாமே சீன மருத்துவ நூல்கள். எல்லாமே ஒற்றை புள்ளி சிகிச்சையை பற்றின ஆவணங்கள், ஒற்றை புள்ளி சிகிச்சையோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இந்த நூல்கள் எல்லாமே வந்து பதிவு செய்யும். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஆதி மருத்துவ நிலையா வந்து ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது சீன மருத்துவத்திலிருந்து வந்த ஒரு ஆவணம். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து ஜப்பான் நாட்டிலேயே வந்து இதே மாதிரியான மருத்துவ முறை, அதாவது இந்த அக்குபஞ்சர் ஜப்பானுக்கும் ட்ராவல் ஆகிருக்கு, அங்கேயும் வந்து இதே மாதிரி எப்படி சிகிச்சை எடுத்தாங்கன்றதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மரபு வழி மருத்துவமான அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படி அதோடைய வரலாறு, அதாவது தொன்ம வரலாறு, மருத்துவ வரலாறு எதிரில் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி பரிசோதனை இயற்கை கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். அதனால எல்லோ மஞ்சள் நதிக்கரையோட பேரரசர் வந்து இந்த ஒற்றைப்புள்ளி சிகிச்சையும் இயற்கை வாழ்வியல் இயற்கை கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தையும் தான் அக்குபஞ்சருடைய ஆதி, அதாவது மூல பேஸாக வச்சுக்கிட்டு அதோட ரூட்டாக வச்சுட்டு தான் அக்குபஞ்சர் சிகிச்சை வந்து உருவாச்சு சரிங்களா. 8000 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் நதி கரையில் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பேஸாக, அதாவது நோயறிதல் முறையாக வந்து நாடி பரிசோதனைகள் முறைகளும் புள்ளி தூண்டலாக, அதாவது சிகிச்சை முறையாக வந்து ஒற்றை புள்ளியை கற்கள் வழியாகவும் எலும்பு துண்டுகள் வழியாகவும் தூண்டி விடுற ஒரு முறை தான் வந்து ஆதி காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. 8000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் கண்டுபிடிக்கும் போது இருந்த ஒரு முறையாக வந்து ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து மிக தெளிவாக இந்த மாதிரியான வரலாற்று ஆவணங்கள் வழியாக புரியுது. அப்போ இன்றைக்கு இருக்கிற மல்டிநீட்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து முழுக்க தவறான ஒரு ட்ரீட்மெண்ட் முறை, சிகிச்சை முறை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ மல்டிநீடிங் பண்ணுறவங்கலாம் வந்து அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தா தவறா, அது வந்து பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னா பக்க விளைவுகள் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் புள்ளி தூண்டலில் கிடையவே கிடையாது. நான் பக்க விளைவுகள் பற்றி மல்டிநீட்லிங்கில் பேசவே இல்லையே. இது வரைக்கும் மல்டிநீட்லிங் தவறான சிகிச்சை முறைன்னு சொன்னே தவிர ஏதாவது ஒரு காரணங்களில் கூட மல்டிநீட்லிங் போடுறதுனால பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எப்போ பக்க விளைவுகள் ஏற்படும்னா இந்த மல்டிநீட்லிங்கோட
மருந்துகளை பரிந்துரைக்கும் போது ஆங்கில மருத்துவத்தை நிறுத்தாதீங்க, அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள், அப்புறமா வந்து நிறுத்திடுங்க, இங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க ஆங்கில மருத்துவம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வகை வகையாக. இதுதான் தவறான ஒரு ப்ராசஸ். ஏன் அப்படின்னா ஒரு உடலில் 2 வகையான மருத்துவங்கள் வந்து செய்யக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். 2 மருத்துவங்கள் ஒரு உடலுக்கு சரிப்பட்டு வராது. ஒரு உடலில் ஒரு சிகிச்சை தான் இருக்கணும். அது எந்த சிகிச்சையாக கூட இருந்துட்டு போகணும். ஆங்கில மருத்துவத்தை விருப்பப்படுறவங்க அது அவங்களுடைய இஷ்டம், அதை அவங்களே செஞ்சுக்கலாம். ஆனால் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு அக்குபஞ்சர் சிகிச்சை பண்ணுறதோ, இல்லை சித்த மருத்துவ சிகிச்சை பண்ணுறதோ, இல்லை கை வைத்தியங்களை பயன்படுத்திக்கிட்டு ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கிறதோ, ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிறது எல்லாமே தவறான ஒரு ப்ராசஸ். உடம்புக்கு ஒரு சிகிச்சை மட்டும்தான் கொடுக்கணும். அது மினிமமான ஒரு ஆங்கில மருத்துவமே இருந்தால் கூட பிற மருத்துவ கலப்பு இல்லாமல் அதை மட்டும் எடுத்தாலாவது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பாடி வந்து அந்த ஒன்றுக்கான ஆன்டிபாடிஸை வச்சு அந்த மருந்தை வந்து எதிர்க்கும். ஆனால் இன்னொரு மருத்துவத்தை நீங்கள் சேர்த்து கொடுக்கும் பொழுது அப்போது உடம்புக்கு வந்து என்ன பண்ணுறதுன்ற புரிதல் இல்லாமல் ரொம்ப பெரிய வேறு மாதிரியான தொந்தரவுகளை உடலில் ஏற்படுத்தும். அதனால் எந்த மல்டி நீட்லிங் வந்து பக்க விளைவுகள் ஏற்படுத்தும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன் மல்டி நீட்லிங் பக்க விளைவுகள் ஏற்படுத்தாங்க? வெறும் ட்ரீட்லிங் மட்டும் போட்டாங்க அப்படின்னா அது உடம்புல இருக்கிற ஏதோ அவங்க போடுற 50 20 அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அக்குபஞ்சருக்குள்ளேயே தூண்டலில் ஏற்படுத்தி உடம்பை சரி செய்யும். அது கூட வேறு மருத்துவ பரிந்துரைகள் இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் மருத்துவ முறை அப்படின்னு அதுக்கு ஒரு ஆதி முறை இருக்குது, அது ரூட் இருக்கு இல்லையா, தத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை சரியாக செய்யணுமா இல்லையா? அப்போ அந்த தத்துவ முறை பிரகாரம் மல்டி நீட்லிங் அப்படிங்கிறது தவறான அக்குபஞ்சரோட தவறான சிகிச்சை முறை. சீனாவில் போய் படிச்சுட்டு வந்த ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர் நினச்சிருந்தாருன்னா மல்டி நீட்லிங் போட்டு இன்னும் நல்லாவே சிகிச்சையை பார்த்துருக்கலாம் இல்லையா, இன்னும் நிறைய பேஷண்ட் வந்திருக்கலாம், அதையே பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையில் தான் இறுதி வரைக்குமே இருந்தார். அதை தான் அவர் வந்து சரியான முறை சரியான முறையாக பதிவு செஞ்சு வச்சார். அதுதான் இந்திய அக்குபஞ்சர் முறை. இறுதி வரைக்கும் ஒரு வாழ காலம் வரைக்கும் சாகர வரைக்கும் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையில் தான் உறுதியோடு இருந்தார். அதை விட மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சர் அப்படிங்கிற உவே பிங் அவரும் வந்து ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் பரிந்துரை செஞ்சுருக்காரு. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒற்றைப்புள்ளி சிகிச்சை மட்டும்தான் அக்குபஞ்சருடைய முறையான சிகிச்சை முறை அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காணொலியில் ஜப்பான் நாட்டில் அக்குபஞ்சர் மருத்துவ முறை எப்படி அறிமுகமாச்சுங்கிறத. நன்றி.